தேன்மொழி அத்தியாயம் 20. இருதலை கொல்லி எறும்பு. முன்கதை சுருக்கம். மாலதி ஸ்டீஃபன் மற்றும் தேன்மொழியுடன் காஃபி அருந்துகிறாள். அப்போது ஸ்டீஃபனை மாத்திரை வாங்க மெடிக்கலுக்கு போக சொல்கிறாள் தேன்மொழி. ஸ்டீஃபன் போனதும் அதிரடியாக தான் ஸ்டீஃபனை காதலிப்பதாக மாலதியிடம் சொல்கிறாள். இனி உண்மையில் மாலதி அதிர்ந்துதான் போனாள். கல்லூரி வயதில் அப்படித்தான் ஜாலியா இருப்பாங்க. ஆனா தேன்மொழிக்கு சிவபுரம் செல்வப்பட்டி பிரச்சனை தெரியும். மேலும் அவள் ஊர் தலைவர் செல்வசேகரன் மகள். இதன் விளைவுகள் அவளுக்கு புரியும். எனவே ஸ்டீஃபன் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் தேன்மொழி அப்படியெல்லாம் எதுவும் செய்துவிட மாட்டாள் என்ற மாலதியின் நம்பிக்கையில் களிமண், செம்மண், வண்டல் மண் என எல்லா வகை மண்ணும் விழுந்தது. எப்படி தேன்மொழிக்கு இத்தனை தைரியம் வந்தது? மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. மாலதி 29 வயதில் காதலிக்கும் போது தேன்மொழி 19 வயதில் காதலிப்பதை அவள் எப்படி குற்றம் சொல்ல முடியும் என்ற நம்பிக்கை. இந்த இருதலை கொல்லி எறும்பு என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 2 தலை கொண்ட எறும்பு என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். எந்த எறும்புக்கும் 2 தலைகள் கிடையாது. இதன் நேரடி அர்த்தம் என்னவென்றால், எறும்பு தன் தலை போல் இருக்கும் தாடையால் ஏதாவது ஒரு பொருளை கடித்து விட்டால் அதை விடாது. அதன் தலையை துண்டித்துதான் அந்த பொருளை மீட்க முடியும். 2 எறும்புகள் ஒரே பொருளை கடித்து விட்டால் என்ன நடக்கும்? 2 எறும்புமே விடாது. நடுவில் இருக்கும் அந்த பொருளுக்கு தான் தெரியாது எந்த எறும்புக்கு உணவாவது என்று. நியாயமாக 2 தலைகள் கடிப்பதால் 2 தலைகளிடம் 2 எறும்புகளிடம் மாட்டிக்கொண்ட பொருள் என்றுதான் சொல்ல வேண்டும். இருதலை கொல்லி பொருள். கொல்லி கொல்லுதல். ஆனால் வசதியாக இருக்கிறது என்று இருதலை கொல்லி எறும்பு என்று சொல்கிறோம். மாலதி 2 தலைகளிடம் அல்லது இருதலை கொல்லி எறும்புகளிடம் மாட்டிக்கொண்ட நிலையில் இருந்தாள். தேன்மொழியை காதலிக்காதே என்று சொல்ல முடியாது. சொன்னால் இவள் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். மாலதி அதிர்ச்சியில் இருக்கும் போது ஸ்டீஃபன் வந்து விட்டான். என்ன சித்? நாக்கை கடித்துக்கொண்டு, அம்மா சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஸ்டீஃபன் சாதாரணமாக கேட்டான். ஸ்டீஃபனுக்கு உப்மா போடலாமான்னு யோசிக்கிறாங்க, கிண்டலாக குறுக்கிட்டால் தேன்மொழி. ஐ, அப்படியா? எனக்கு உப்மானா ரொம்ப பிடிக்கும், சிரித்தான் ஸ்டீஃபன். அப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு சமையல் வேலை மிச்சம். தேன்மொழியும் சிரிக்க மாலதிக்கு கவலையாக இருந்தது. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? தேன்மொழி ஸ்டீஃபனிடம் காதல் சொல்லவில்லை, மாலதியிடம் மட்டும் சொல்லிவிட்டு எனக்கு என்ன போச்சு என்பது போல காஃபியை குடிக்க ஆரம்பித்திருந்தாள். எப்படியோ 2 உயிர்களை காவு வாங்க போகிறது தன் காதல் என்பது மட்டும் மாலதிக்கு தெரிந்துவிட்டது. நீங்களும் யூகித்திருப்பீர்கள். ஆனால் யாருடைய உயிர், அது எப்போது என்பதை மட்டும் நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது. உங்களைப் போலவே அது மாலதிக்கும் அப்போது தெரிந்திருக்கவில்லை.